அனைவருக்கும் என்னுடைய பணியான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா இந்த ஆண்டு விழா தத்துவ பள்ளியில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இதுவரை இந்த பள்ளியில எந்தெந்த வகையில் குழந்தைகளுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை தலைமை ஆசிரியர் மிக சிறப்பாக எடுத்திருப்பார்கள். அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி தர வேண்டும் என்ற நோக்கிலே பள்ளியை உயர்த்தது. பள்ளி வந்து மெட்ரிகுலேஷனாக மாறியது. அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளியை போட்டு உங்களுடைய நண்பர்கள் இப்போ அறிவுடைய குழந்தைகளெல்லாம் இந்த பள்ளியை போட்டு வருங்கால தலைமுறைக்கு நல்ல ஒரு கல்வியை தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக இந்த சுற்றுச்சூழல் நல்லா இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு நல்ல அமைதியான படிப்பு வரும். அந்த வகையில் நல்ல ஒரு இயற்கை வெளியிலே இந்த பள்ளி அமைந்திருப்பது மிக சிறப்பு. என்ன எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு வள்ளுவர் சொல்றபடி கற்க கற்றுக்கிற கற்பவை கற்றத்தில் நிற்க அதற்கு தகவல் சொன்னார். நம்ம என்ன கற்கிறோமோ அதை சிறப்பாக கற்க வேண்டும். கற்றவற்றை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். என்னை பொறுத்தவரை எனக்கு என்னென்ன பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா விவசாயம் ஒரு வகுப்பு. இதெல்லாம் அப்போ காமராஜர் ஐயா காலத்தில் விவசாயம் வாரத்தில் ஒரு வகுப்பு. அப்போ வந்து எப்படி விதை போடுறது, எப்படி செடி நடுறதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த வகையில் நான் இன்னைக்கு 1000 வகையான விதைகளை இந்தியா முழுவதும் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பள்ளி கல்லூரி விவசாய சங்கங்களுக்கெல்லாம் எடுத்து சென்று மக்களுக்கு காண்பித்த நல்லா இருக்கு, இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அதே மாதிரி உலக அளவில் கண்காட்சியில் கலந்துருக்கிறோம். அடுத்து நீங்கள் வந்து இலக்கிய மன்றம் வாரம் ஒரு வாரம் இலக்கிய மன்றம் வைப்பாங்க. அதுல எப்படி பேசுறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த வகையில் நான் உலகத்தில் செம்மொழி மாநாட்டுக்கு நம்ம கடலூர் மாவட்டத்திலிருந்து நான் தேர்ந்தெடுத்து சென்ற வாய்ப்பு கிடைத்தது. ஐயா தேவஸ்ரீ அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். ஐயாவை வரவேற்குமாறு வாழ்த்துகிறோம். அடுத்தது வந்து நாணயங்கள் நகோத்தலைகள் இதெல்லாம் வந்து சேகரித்து அங்கே வச்சிருந்தாங்க பள்ளிக்கூடத்தில் முத்தேறு பள்ளியில். அதனால ஒரு 2000 நாணயங்கள் ஒரு 1000 அஞ்சல் தலையெல்லாம் சேமித்து நான் இந்தியா முழுவதும் நான் கண்காட்சி வைக்கிறேன். ஏன்னா நம்ம இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் வந்து கண்ணால பார்க்கறது இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு நான் வந்து நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் உங்களுடைய குழந்தைகளை இளம் வயதில் நாம் என்ன கற்கிறோமோ அதுதான் எதிர்காலத்தில் நல்லது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலக அளவில் சுந்தர் பிச்சை போன்றவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்களை கூகுள் போன்ற நிறுவனங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளும் வருங்காலத்தில் மிகச்சிறந்த அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக நல்ல ஒரு உலகம் மதிக்கக்கூடிய போற்றத்தக்க ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இந்த பள்ளியில் கல்வி கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் இதில் சேர்க்க வேண்டும். அடுத்து எனக்கு வந்து சென்ற மாதம் முதல்வர் அவர்கள் தமிழ்ச்செம்மல் விருது கொடுத்தாங்க. அதெல்லாம் எப்படி வந்ததுன்னா நாங்கள் பள்ளிக்கூட காலங்களில் எங்களுடைய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை ஊன்றி கவனித்ததால் வந்த ஒரு பயன். உங்களுடைய பிள்ளைகளும் இந்திய அளவில் மாநில அளவில் உலக அளவில் பெரிய ஒரு விற்பனராக வர வேண்டும் என்ற ஆசையில் தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதனால உங்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கு ஏற்பாடு செய்யும். சொத்து சேர்த்து வைக்கிறது போகிறது வரதெல்லாம் பிற்காலத்தில் இந்த காலத்தெல்லாம் உதவுன்னு சொல்ல முடியாது. உங்க குழந்தைகளுக்கு நீங்க நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அந்த படிப்பை அவர்களுக்கு நீங்கள் கற்பித்து செய்ய வேண்டும். அதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வளர்த்து உங்களுக்கும் வீட்டுக்கும் நம்முடைய நகரத்திற்கும் மாநிலத்துக்கும் இந்தியாவிற்கும் உலகிற்கும் பயன்படத்தக்க வகையிலே உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.